எங்க போற? வாயில வசம்ப வச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. எடுபட்ட வேலை போகும்போது எங்க போறேன் கேட்கிறேன், விளங்குமாடா? கேட்கிறான் டீட்டியது. ஏண்டா நல்லா தானே வந்துகிட்டு இருக்க, கொஞ்சம் சும்மா இருடா. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒரு சேனல். நான் உங்கள் மாறன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் எங்கே கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானகசம்ன்ற வாட்டர் ஃபால்ஸ் தான் வந்து கிளம்பிட்டு இருக்கிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம கிளம்பிட்டோம். ஸோ கிளம்புறப்ப என்னால் இன்ட்ரோ எடுக்க முடியல. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே கண்டினியூ பண்ணலாம். இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. எப்படினே போகிறது? A few minutes later. இல்ல ஒரு நிமிஷம் இல்ல, கொஞ்சம் நிப்பாட்டி ஸ்லோ பண்ணி போறான். இறங்கி கூட போய் எடுத்துட்டு வருவோமா? If you think you need something, definitely go for it. എന്താ പറയാ, ട്രാവൽ ചെയ്യണമെന്ന് തോന്നുന്ന പോ, പാടണം തോന്നുന്ന പോ, ഡാൻസ് കളിക്കുന്ന പോയി ചെയ്തിട്ട് വാ. ഇരുക്കാലിനിടയിലെ ഉരസും പൂനെയായി വാഴ്ക്കை போதுமடடா. സ്ട്രൈക്കിംഗ് ആണ് ആ വരി. புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கேன், குறுக்கு எது மணலாரி வந்துடக்கூடாதா சாமி? A few moments later. ஃபர்ஸ்ட் டைம் ஹில்ஸ் ஏத்துன அனுபவம் எப்படி இருந்துச்சு நம்ம கார்ல? ஃபர்ஸ்ட் டைம் ஹில்ஸா? நான் டாமஞ்சேரியில் எலிக்கு திடீர்னு எலிக்க பூனைக்கு ஆட்டு வெளியே வந்து போகுதுமா அப்படி. அதுலேயும் அந்த பஸ்ஸு வந்த இடத்துலலாம் திடீர்னு வந்து நின்ட்டான். அதுக்கு முன்னாடி ஒரு பைக் நிற்கிது, அதுக்கு பின்னாடி வண்டி நிற்கிது. இப்போ நான் ஏற்றனாலும் அந்த பைக்காரர் பின்னாடி போகணும். அவரு நீ ஏற்றிடுவியா, எங்கே ஏற்றி பாரு அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே நிற்கிறாப்புல. ஐயய்ய நீ வேற ஏயா. பரவாயில்ல, ஒரு வழியாக ஏற்றிட்டேன். எதுலையும் இடிக்கலை இப்போ வரைக்கும் மலை ஏறினதில். ஸோ ஆக்சுவலாக என்னென்னா இறங்கு, இப்போ நம்ம வந்ததில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அந்த ஹேர்பின் பெண்ட் வந்து இறங்குச்சு. இப்போ போகையில் அந்த ஹேர்பின் பெண்ட் வந்து ஏறணும். அப்போ தான் ரியல் காமெடி இருக்குது. ஸோ அதை நான் மறக்காமல் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது. சச் a good experience. உங்களுக்கு குட் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு கொஞ்சம் ராவான எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, இதுல யார் அண்ணன் யார் தம்பி? ஃபுட் ரிவ்யூ பண்ண வேமா? நம்ம வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இங்கே இந்த ஒரே ஒரு ஹோட்டல் தான் இருக்குது. நமக்கு இன்றைக்கி கிடச்சது இந்த பூரி அண்ட் இட்லி தான். நல்லா தான் இருக்குது ஹோட்டல். இந்த ஊருக்குள்ளே கடைசியில் இருக்க ஹோட்டல் இது வந்திருக்கோம். மூலக்கடை ஏரியா. தம்பிக்கு வந்து ஒரு மாதிரி ஆச்சு, திடீர்னு அப்படியே
காரில் வந்தனால வாமிட் வர மாதிரி. ஸோ அதான் சாப்பிட்டுட்டு மலை ஏற போயிடலாம். ஏன்னா அங்கேருந்து எப்படி பார்த்தாலும் நம்ம காரை போட்டு ஒரு 1-2 கிலோமீட்டர் நடக்கணும்ட்டாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சாப்பிட கிளம்பிட்டோம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஸோ இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ நாங்கள் 5 பேர் சாப்பிட்ருக்கோம். மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா 180 ரூபா தான். ஸோ சாப்பாடு நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு இப்போ வந்து மலைக்கு கிளம்பிட்டோம். இப்போ போய் மலையில் காரை கீழே போட்டு ஒரு கிலோமீட்டர் நம்ம நடந்து போய் தான் அருவிக்கு போகணும். ஸோ வாங்க, நான் அருவிக்கிட்ட போயிட்டு உங்களுக்கு எப்படி காரை கீழே பார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்குள்ளே வந்துட்டோம். ஊருக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயில்கிட்டே வந்து வண்டியை போடலாம். ஸோ அங்கே வந்து ஒரு காய்கறி வண்டி வருதுன்னு சொன்னனால நம்ம வண்டியை கொண்டு வந்து இங்கே பார்க் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வண்டியை கொண்டு வந்து இங்கே பார்க் பண்ணிட்டு இப்போ கிளம்பிட்டோம். ஸோ இப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிலோமீட்டர் நடக்கணும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பாதை வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த பாதையில் தான் வந்து நம்ம வந்து ஒரு கிலோமீட்டர் நடக்கணும். நடந்தோம்னா ஃபால்ஸுக்கு போயிடலாம். இப்போ நாம குதிக்க போறோம். 3 2 1. இது தண்ணி சவுண்டு கிடையாது, காற்று சவுண்டு, இலையாடுற சவுண்டு. இந்த இடம் எக்ஸாக்டாக குட்டுப்பட்டி போனோம்ல அந்த மாதிரியே இருக்கு. சரி வாங்க, நான் ஃபால்ஸ் கிட்ட போயிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஏய் பேக் அங்க பாருங்க, என்ன ஆச்சு? சேலை கட்டி இருக்கு. சேலை கட்டி இருக்கு. அம்மன் அம்மன் கும்பிடுங்க. காட்டு மாரியாத்தா. எங்கே போனாலும் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும். எங்கே என்ன சம்பவம் நடந்துருச்சுன்னா, வாட்டர் ப்ரூஃப் கேஸ் வந்து காரில் வச்சுட்டோம். நாங்கள் நடந்து வந்துட்டோம். இப்போ கிட்ட கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, வாட்டர் ப்ரூஃப் கேஸ் இல்லைன்னா அங்கே போய் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் இப்போ கேஸ் எடுக்கிறேன்னு மறுபடியும் நடந்து போயிட்டு கேஸ் எடுத்துகிட்டு போகணும். நினச்சேன் எல்லாமே எடுத்துட்டேனா. ஆக்சுவலாக இந்த கேஸ் தான் ரொம்ப முக்கியம். இந்த கேஸ் தான் ரொம்ப முக்கியம். టీవీ 9 ఛానల్ కోసం సుకుమార్. அப்பா செம்மையாக இருக்குது. ஸோ வந்தாச்சு. இதுதான் வந்து யானை கஜம். తంజైని విడిచి వెళ్ళిన చోళరాజులు చివరిగా ఉన్నది ఇక్కడ. என்னமோங்க நமக்கு நல்ல நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கூட்டமே இல்லை. ஆனால் ஒரு ஆபத்தும் இருக்குது. என்னென்னா எங்கே ஆழம் என்னன்றது நமக்கு தெரியாது. ஸோ இந்த ஊருக்காரங்க இருந்தாங்கன்னா தான் நமக்கு தெரியும். நான் இந்த இடம் ஆழனே இங்கே கொஞ்சம் பார்த்து குளிங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு தம்பி இருக்காப்புல இந்தா நிற்கிறான். பாறைக்கு பின்னாடி என்ன பண்ற நீ? அது அந்த
ஓ குரலி வித்தையா? ஒரு சிங்கத்தை அசிங்கப்படுத்திட்டா அமைதி. சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். டேய் செவல, தாவுடா தாவு. எங்க தாவுறது? நானே தவந்துகிட்டு இருக்கேன்டா. ஐயோ. ஸோ வழக்கம் போல் ட்ரிப்பு வந்தாச்சு, வந்து நல்லா குளிச்சு முடிச்சாச்சு. மழை பாதை தான். ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா சேஃப்டி நல்லா எப்பயும் போல் வழக்கம் போல் நல்லா ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். பட் என்னென்னு சொல்கிறேன்னா, நீச்சல் தெரியாதவங்க வர்றது கொஞ்சம் சேஃப்டி லெஸ் தான். இல்லை என்னைய சொல்கிறாரா அவர் கொலகார பாவிங்க கொஞ்ச நேரத்தில் கொல்ல பார்த்துட்டான். ஸோ அதனால் நீச்சல் தெரியாதவங்க வந்தீங்கன்னா குளிக்கலாம், நல்லா முன்னாடி உட்காந்து சேஃபாக குளிச்சுட்டு போகலாம். ரொம்ப உள்ள மாதிரி யாருக்கு நீச்சல் தெரியுமோ அவங்கள வச்சுக்கிட்டு குளிங்க. என்னைய மாதிரி இல்லை, எனக்கு அவ்வளோவா நீச்சல்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் நீச்சல் அடித்து தப்பிச்சுக்கிடுவேன். நம்ம உயிரோட இருக்கணும். ஆமாம், நம்ம உயிரோட இருக்கணும். அதுக்கு வந்து என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க, ஹாவ் ஃபன், மஜா பண்ணுங்க. ஸோ வலிமை இருக்கவன் வலிமை இருக்கிறவன் வாயில் யாரை வேணுமே கொண்டு. ஓகே, ஸோ கார் எடுத்தாச்சு. நீ நேராக மதுரைக்கு தான். ஸோ இனி நேராக வந்து மதுரைக்கு போயிட்டு போகிற வழியில் ஒரு டீ கடையை பார்த்து டீயை சாப்பிட்ணும். தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு பின்னாடி. ஸோ அதனால் ஒரு டீயை சாப்பிட்டு அதுக்கப்புறம் நேராக எல்லாரும் இந்த நேரத்தில் ஜூஸ் தான் சாப்பிடுவாங்க. நம்ம கேங் மட்டும் நம்ம வந்து இப்போ குளிச்சுட்டு வந்துருக்குறோம் தலைக்கு. அதனால வந்து நம்ம டீ சாப்பிட்றோம். டீ தான் நல்லா இருக்கும். டீ தான் டீ லவர்ஸ் எல்லாம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டீ லவர்ஸ் எல்லாம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. இங்கே தாண்டா என்னை நிப்பாட்டிடாதீங்கன்னு நினச்சேன். அந்த பள்ளத்தை விட்டு ஏத்துறேன். அந்த பள்ளத்துலயா? அந்த பள்ளத்தை விட்டு ஏத்து சொல்றேன். அதுக்குள்ள விட்டா வண்டி வந்து ஓட்டு ஓட்டு ஓட்டு. அவன் ஓடணும் அண்ணே, அவனை ஓட்டை கொண்டு அவனை முந்திரான். அவனை ஓட்ட முடி. டிரைவர் முந்திரா அவனை. வாடா போடாங்க. போய் பிள்ளையார்பட்டியில ரைட் எடுத்து கோயிலுக்கு பின்னாடி போனோம்னாலே சரா இன்னைக்கு போட்டு பிச்சை வேண்டியதான். ஓட்டு ஓட்டு ஓட்டு. குச்சி நிக்கிறாங்க என்ன பண்ணலாம்? இருங்க அதை சொல்ல வைப்போம். இது கேளியா ஏதாவது கேளியா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐகானை அமுக்குங்க. தேங்க்யூ. ஓகே, பாய்.